அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு மாதமும் வருகின்ற அமாவாசை திதி முக்கியமானது என்றாலும், இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையானது மிக மிக முக்கியமானவை. ஆன்மீக ஜோதிட ரீதியாக மட்டுமல்லாமல் விஞ்ஞான ரீதியாகவும் இந்த அமாவாசை திதியானது மிக முக்கியமானது. அந்த வகையில் இந்த ஆடி அமாவாசையானது வருகின்ற ஆகஸ்ட் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று வருகிறது. இந்த அமாவாசை திதியானது ஆகஸ்ட் 3ஆம் தேதி அன்று மாலை 3:50 மணிக்கு தொடங்கி ஆகஸ்ட் 4ஆம் தேதி மாலை 4:42 மணிக்கு முடிவடைகிறது. இந்த அமாவாசை திதியின் பொழுது ஏற்படக்கூடிய கிரகநிலை கிரக மாற்றங்களால் விருச்சிக ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதமானது எப்படிப்பட்ட மாதமாக இருக்கும் என்பது குறித்த பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். எனவே விருச்சிக ராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சூரியனும் சந்திரனும் இணையக்கூடிய நாள் தான் அமாவாசை. அன்றைய தினம் இருவருமே ஒரே ராசியில் சஞ்சரிப்பார்கள். அந்த நாளில் இந்த இரண்டு கிரகங்களுடைய ஆதர்ஷன சக்தியானது மிக அதிகமாக இருக்கும். இதன் காரணமாகவே மனித மூளையிலும் ஒரு சில மாற்றங்கள் நிகழ வாய்ப்பிருக்கிறது. இதன் காரணமாக நம்மளுடைய மனம் ஒரு சில சஞ்சலத்துடனேயே இருக்கும். விருச்சிக ராசியின் கிரக நிலையை பொறுத்தவரை சுகஸ்தனத்தில் சனி வக்ர நிலையிலும், பஞ்சமஸ்தனத்தில் ராகு, களத்திரஸ்தனத்தில் செவ்வாய் குரு, அஷ்டமஸ்தனத்தில் சந்திரன், பாக்கியஸ்தனத்தில் சூரியன் புதன் வக்ர நிலையிலும், லாபஸ்தனத்தில் கேது என்று கிரக நிலைகள் இருக்கின்றன. கிரக மாற்றங்களை பொறுத்தவரை 1/8/2024 அன்று சுக்கிர பகவான் பாக்கியஸ்தனத்திலிருந்து தொழில் ஸ்தனத்திற்கு மறைகிறார். 16/8/2024 அன்று சூரியன் பாக்கியஸ்தனத்திலிருந்து தொழில் ஸ்தனத்திற்கு மாறுகிறார். 26/8/2024 அன்று சுக்கிரன் தொழில் ஸ்தனத்திலிருந்து லாபஸ்தனத்திற்கு மாறுகிறார். 26/8/2024 அன்று செவ்வாய் களத்திரஸ்தனத்திலிருந்து அஷ்டமஸ்தனத்திற்கு மாறுகிறார். 31/8/2024 அன்று புதன் பகவான் பாக்கியஸ்தனத்திலிருந்து தொழில் ஸ்தனத்திற்கு மாறுகிறார். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அனுகூலமானதாக இருக்கும். தொழில் ரீதியாக வளர்ச்சி அடையவும், உத்தியோகத்தில் அடுத்த நிலைக்கு செல்வதற்கான திறன்களை வளர்த்து கொள்வதற்கும் பல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். உங்களின் தனிப்பட்ட வளர்ச்சி மிகவும் அனுகூலமானதாகவே இருக்கும். உங்கள் முயற்சிகள் அனைத்துமே கைகூடும். நல்ல பெயரும் புகழும் கிடைக்கும். அதே நேரத்தில் குடும்பத்தினருடன் மனக்கசப்பு ஏற்படும்படியான சூழலில் சிக்கிக்கொள்ள நேரலாம். நீண்ட காலமாக இருந்து வந்த சொத்து பிரச்சனைகள், சட்ட சிக்கல்கள் உள்ளிட்டவற்றிற்கு இந்த மாதத்தில் தீர்வு கிடைக்கும். பொருளாதார வளர்ச்சி திருப்தியாக இருக்கும். சேமிப்பு அதிகரிக்கும். வாழ்க்கை துணை வழியாக முதலீடுகள் மூலம் பங்கு சந்தை மற்றும் பூர்வீக சொத்து வழியாக திடீர் வரவு ஏற்படலாம். வீடு, நிலம் மற்றும் வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்க்கும் எல்லாமே நடக்கும். நீண்ட காலமாக வீடு கட்ட முயற்சி செய்து கொண்டிருக்கின்ற விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிக மிக சாதகமாகவே அமையும். அதற்கான முயற்சிகளையும் நீங்கள் மேற்கொள்ளலாம். காதல் திருமணம் கைகூடும் சாத்தியமும் இருக்கிறது. பணவரவு திருப்திகரமாக இருக்கும். குடும்பத்தினரின் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். முக்கியமான முடிவுகளை எடுக்கும் பொழுது குடும்பத்தில் இருப்பவர்களை கலந்து ஆலோசித்த பிறகு எடுங்கள். திருமண பேச்சுவார்த்தை துவங்குவதற்கு ஏற்ற மாதமாகும். குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை திருமண உறவு மகிழ்ச்சிகரமாக இருந்தால் கூட குடும்பத்தில் நீங்கள் முக்கியமான விஷயங்களில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். அதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். வேலை மாற்றம் செய்ய விரும்புபவர்களுக்கு புதிய இடம் அல்லது புதிய ஊர், வேறு மொழி பேசும் இடம் ஆகியவை மிக மிக சாதகமாக இருக்கும். இடமாற்றம் வந்தால் தாராளமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். இது உங்கள் வளர்ச்சிக்கு பெரிய அளவு உதவும். தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு இருந்த நேரிடை மற்றும் மறைமுக எதிரிகளை எளிதாக வெற்றி கொள்வீர்கள். போட்டியே இல்லாத அளவுக்கு நல்ல வளர்ச்சி ஏற்படும். தொழிலில் புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. பெற்றோர்களால் ஒரு சிலருக்கு தேவையில்லாத மனக்கசப்பு அல்லது குடும்பத்திற்குள் பிரிவினை ஏற்படக்கூடிய சாத்தியமும் இருக்கிறது. எனவே பெற்றோர்களுடன் இணக்கமாக இருப்பதும் அவசியம்.
பணவரவு திருப்தியாக இருக்கிறது. கூடுதல் தொகையை முதலீடு செய்யலாம். பங்கு சந்தை அல்லது வணிகத்தில் புதிதாக முதலீடு செய்வது நஷ்டத்தை ஏற்படுத்தும். ஏற்கனவே பங்கு சந்தையில் முதலீடு செய்து இருந்தால் அதிலிருந்து லாபம் கிடைக்குமே தவிர தற்பொழுது பங்கு சந்தை முதலீடு ட்ரேடிங் செய்வது உள்ளிட்டவற்றை தவிர்த்து விடுங்கள். வியாபாரம் செய்பவர்கள் புதிய முதலீடு செய்வதையும் தவிர்க்க வேண்டும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். பருவகால நோய்கள் மற்றும் அலர்ஜி போன்றவையும் ஏற்படலாம். எனவே உடல் நலத்தில் கவனமாக இருப்பதும் அவசியம். பொருளாதார வளம் மேம்படும். ஒரு சிலருக்கு வீடு வாகனம் வாங்கும் யோகமும் உண்டாகும். தேவையற்ற செலவுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. விருந்து விழா என்று சென்று வருவீர்கள். உறவினர்கள் வகையில் கருத்து வேறுபாடு வரலாம். ஒதுங்கி இருப்பது நல்லது. கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போக வேண்டும். சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சுமூகமாக பேசி தீர்த்து கொள்ளுங்கள். மாத முற்பகுதியில் நீங்கள் நீண்ட காலமாக எதிர்பார்த்து காத்திருந்த நல்ல செய்தி கிடைக்கும். வீடு கட்டவோ அல்லது விரிவுபடுத்தவோ தேவையான கடனுதவி கிடைக்கலாம். உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டும். பணியாளர்களுக்கு பணிச்சுமையும் அலைச்சலும் அதிகமாகவே இருக்கும். ஆனாலும் அதற்கு ஏற்ற பலன் கிடைக்கும். ஒரு சிலருக்கு சலுகையுடன் கூடிய இடமாற்றமும் மாத முற்பகுதியில் பதவி உயர்வு கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அலுவலகத்தில் எதிர்பார்த்த கடன் எளிதில் கிடைக்கும். தொழிலதிபர்கள் வியாபாரிகள் ஓரளவு லாபம் அடைவார்கள். மாத ஆரம்பத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும். பிற்பகுதியில் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட தொல்லைகளும் விலகும். பணியாளர்களுக்கு செலவுகள் செய்ய வேண்டி இருக்கலாம். பெண்கள் மகிழ்ச்சியாகவே இருப்பீர்கள். சுய தொழிலில் ஈடுபடும் பெண்களுக்கு நல்ல வளர்ச்சி இருக்கும். ஒரு சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டாகும். அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். அதிகாரிகளால் ஆதாயம் உண்டாகும். அடுத்ததாக பாதம் 4 விசாகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் ராசிக்கு சப்தமஸ்தனத்தில் சஞ்சரிக்கும் குருவால் இதுவரையில் உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் காணாமல் போகும். உங்கள் ராசிநாதனும் குருவுடன் இணைந்து குரு மங்கள யோகம் உண்டாகி இருப்பதால் உங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்த்த வளர்ச்சியை இப்பொழுது அடைவீர்கள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். திருமண வயதினர்களுக்கு வரன் வரும். வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கு மறுமணமும் கூடி வரும். பணியாளர்களுக்கு ஒத்துழைப்பு அதிகரிக்கும். தேங்கி இருந்த தொழிலில் மாற்றம் ஏற்படும். உற்பத்தியும் லாபமும் அதிகரிக்கும். லாபம் பல வழிகளிலுமே வரும். உத்தியோகம் தொழில் வியாபாரம் போன்றவற்றில் ஈடுபட்டு இருப்போருக்கு விருப்பங்கள் பூர்த்தியாகும். செல்வமும் செல்வாக்கும் அதிகரிக்கும். எதிர்காலத்திற்குரிய பாதை தெரியும். சுகஸ்தானமான 4ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதுடன் தனம் 10ஆம் பார்வையால் ராசியை பார்ப்பதால் உங்கள் உடல் நலிவினை ஏற்படுத்தி வந்த சனி பகவான் பக்ரமடைந்து இருப்பதால் நோய்களில் இருந்து நிவாரணம் கிடைக்கும். ஆரோக்கியம் சீராக இருக்கும். மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்துவது அவசியம். சந்திராஷ்டம நாட்கள் ஆகஸ்ட் 1, அதிர்ஷ்ட நாட்கள் ஆகஸ்ட் 3, 9 மற்றும் 12. அடுத்ததாக அனுஷம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு சுகஸ்தனத்தில் சஞ்சரித்து சங்கடங்களை வழங்கி வந்த உங்கள் நட்சத்திரநாதன் சனி வக்ரமடைந்து இருப்பதால் இதுவரையில் இருந்த சங்கடங்கள் எல்லாம் விலகும். உடல்நிலை சீராகும். கனவு நனவாகும். துணிச்சலாக செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீர்கள். உங்களுக்கு இருந்த தடைகள் விலகும். குருவின் பார்வை ராசிக்கு உண்டாவதால் செல்வாக்கு உயரும். நெருக்கடி நீங்கும். பொருளாதார நிலை உயரும். மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவிற்கு முன்னேற்றம் காண்பீர்கள். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். லாபஸ்தனத்தில் கேது சஞ்சரிப்பதுடன் குருவின் பார்வையும் அங்கே உண்டாவதால் வருமானம் உயரும். பணியாளர்களுக்கு ஒத்துழைப்பால் நிலை உயரும். வருமானம் அதிகரிக்கும். திருமண வயதினர்களுக்கு வரன் வரும். மறுமணத்திற்கு உரிய முயற்சி வெற்றியாகும். மாணவர்கள் படிப்பில் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. சந்திராஷ்டம நாட்கள் ஆகஸ்ட் 1, 2. அதிர்ஷ்ட நாட்கள் ஆகஸ்ட் 8 மற்றும் 9. அடுத்ததாக கேட்டேன் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு ராசிநாதன் செவ்வாயும் குருவும் சப்தமஸ்தனத்தில் சஞ்சரித்து சப்தம பார்வையாக உங்கள் ராசியை பார்ப்பதால் நீங்கள் மண்ணை தொட்டாலும் பொன்னாகும் காலம் இது. உங்கள் வாழ்க்கையில் இருந்த சங்கடங்கள் விலகுவதுடன் சந்தோஷமும் அதிகரிக்கும். உங்கள் நிலையில் எதிர்பார்த்த முன்னேற்றமும் ஏற்படும். ஒரு சிலருக்கு திருமணம் நடைபெறும். உடல் நிலையில் இருந்த பாதிப்புகள் விலகும். மாதத்தின் முற்பகுதியில் பாக்கியஸ்தனத்தில் சஞ்சரிக்கும் சுக்கிரனால் கனவு நனவாகும். பொன் பொருள் சேரும். முயற்சி ஸ்தனத்தில் குருவின் பார்வை உண்டாவதால் உங்கள் முயற்சி வெற்றியாகும்.
வேலைக்காக முயற்சித்தவர்களுக்கு எதிர்பார்த்த வேலை கிடைக்கும். மற்றவர்களுக்காக ஏற்பட்ட நெருக்கடிகளும் இல்லாமல் போகும். மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்துவது நல்லது. சந்திராஷ்டம நாட்கள் ஆகஸ்ட் 2, 3. அதிர்ஷ்ட நாட்கள் ஆகஸ்ட் 5, 9 மற்றும் 14. மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.